வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கம்ப்யூட்டர் உலகத்தையே தலைகீழா மாத்த போற ஒரு டெக்னாலஜி. அதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங். நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் விட இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. வாங்க இந்த புது உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ஔவையார் பாடுறாங்க, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டின்னு. அதாவது ஒரு சின்ன அணுவுக்குள்ள ஒரு பிரபஞ்சமே இருக்குங்கிறத அப்பவே புரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. ஆச்சரியமா இல்ல? இப்போ அதே அணுவுக்குள்ள இருக்கிற விசித்திரமான விதிகளை தான் குவாண்டம் பிசிக்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த விதிகள் தான் கம்ப்யூட்டிங்கோட அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு பேஸ்மெண்ட்டே போட போகுது. அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா? அந்த அணு உலகத்தோட விசித்திரமான சக்தி வாய்ந்த விதிகளை வச்சு நம்ம கம்ப்யூட்டர்ஸை உருவாக்குனா என்ன ஆகும்? அதோட பவர் எப்படி இருக்கும்? இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட மையப்புள்ளியே. சரி, இந்த புது உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப நாம பயன்படுத்துற கம்ப்யூட்டருக்கும் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டருக்கும் என்னதான் அடிப்படை வித்தியாசம்? வாங்க பார்க்கலாம். நம்ம ஸ்மார்ட் போன், லேப்டாப்னு இப்ப நாம பயன்படுத்துற எல்லாமே பிட் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கான்செப்ட்ல தான் ஓடுது. ஒரு லைட் ஸ்விட்ச் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒன்னு ஆன்ல இருக்கும், இல்லனா ஆஃப்ல இருக்கும். அதாவது 1 அல்லது 0, அவ்வளவுதான். ஒரே நேரத்துல ரெண்டுமே இருக்க முடியாது. இதுதான் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸோட அடிப்படை லிமிட். ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டரோட அடிப்படை யூனிட் பேரு கியூபிட். இங்க தான் விஷயமே மாறுது. ஒரு கியூபிட் 0வாகவோ 1ஆகவோ மட்டும் இருக்காது. குவாண்டம் பிசிக்ஸ் விதிகளின்படி அது ஒரே நேரத்துல 0வாகவும் இருக்கும், 1ஆகவும் இருக்கும். ஆமா, ரெண்டுமாவே இருக்கும். பிட், கியூபிட். சரி, இது ரெண்டுத்தையும் நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்த்தாதான் இந்த புது சக்தியோட பிரம்மாண்டம் நமக்கு முழுசா புரியும். இப்ப இந்த அட்டவணையை பாருங்களேன். பிட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு காயினை சுண்டி விட்டா அது கீழே விழுந்த அப்புறம் ஒன்னு தலையா இருக்கும், இல்ல பூவா இருக்கும். இதுதான் பிட்டு. ஆனா கியூபிட் இப்படி இல்ல. அது காத்துல சுத்திட்டே இருக்கிற காயின் மாதிரி. ஒரே நேரத்துல தலையாவும் இருக்கு, பூவாவும் இருக்கு. இதோட உண்மையான பவர் எங்க தெரியுமா தெரியுது? அதோட கணக்கிடும் திறமையில தான். இப்போ ஒரு நார்மல் கம்ப்யூட்டர்ல 10 பிட்ஸ் இருந்தா அதால ஒரு நேரத்துல ஒரே ஒரு கணக்கு தான் போட முடியும். ஆனா வெறும் 10 கியூபிட்ஸ் இருந்தா போதும், ஒரே நேரத்துல 2 × பவர் 10, அதாவது 1024 கணக்குகளை செய்ய முடியும். கியூபிட்டோட எண்ணிக்கை அதிகமாக ஆக இந்த சக்தி கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு பெருகும். சரி, இந்த கியூபிட்டுக்கு மட்டும் எப்படி இவ்ளோ அசாத்தியமான சக்தி கிடைக்குது? அதுக்கு காரணம் குவாண்டம் உலகத்தோட ரொம்ப விசித்திரமான 2 குணங்கள் தான். வாங்க அத பத்தி இப்போ பார்க்கலாம். அதுல முதல் விந்தை மேற்பொருந்தல், அதாவது சூப்பர் பொசிஷன். இந்த ஒரு விஷயம்தான் ஒரு கியூபிட்ட ஒரே நேரத்துல 0ஆவும் இருக்க வைக்குது, 1ஆவும் இருக்க வைக்குது. ஏன், இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கோடிக்கணக்கான நிலைகள்லயும் இருக்க வைக்குது. நாம அதை அளந்து பார்க்கிற வரைக்கும் அது எல்லா சாத்தியக்கூறுகளையும் தனக்குள்ளேயே வச்சிருக்கோம். இதனால தான் ஒரே நேரத்துல பல கணக்குகளை போட முடியுது. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கணுமா? மறுபடியும் அந்த சுத்துற காயின் கதைக்கே வருவோம். ஒரு காயின் காத்துல சுத்திட்டே இருக்கும்போது அது ஹெட்டா இல்ல டெய்லான்னு நம்மால சொல்ல முடியாது. அது ரெண்டுமாகவே இருக்கு. எப்போ அது நம்ம கையில வந்து நிக்குதோ அப்போதான் அதோட நிலை உறுதியாகும். கியூபிட்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ரெண்டாவது விந்தை, இத ஐன்ஸ்டீனே ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு அமானுஷ்யமான தொலைதூர செயல்னு சொன்னாரு. அதுதான் பிணைப்பு, இல்லனா என்டாங்கிள்மெண்ட். அதாவது 2 கியூபிட்ஸை இப்படி பிணைச்சிட்டா அது ரெண்டுக்கும் நடுவுல எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, ஒன்னு எங்க இன்னொன்னு பிரபஞ்சத்தோட அடுத்த மூலையில இருந்தாலும் சரி, அதுங்க ரெண்டும் ஒரே ஆள் மாதிரி தான் நடந்துக்கும். ஒன்னோட நிலையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த நொடியே இன்னொன்னோட நிலை என்னன்னோ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இத ஒரு உதாரணத்தோட சொல்றேன், கேளுங்க. ஒரு ஜோடி கையுறை, அதாவது கிளவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை 2 அழகழக பாக்ஸ்ல போட்டு ஒரு பாக்ஸை நீங்களும் இன்னொரு பாக்ஸை உங்க நண்பரும் எடுத்துக்கிறீங்க. உங்க நண்பர் உலகத்தோட இன்னொரு மூளைக்கு போயிடுறாரு. இப்போ நீங்க உங்க பாக்ஸை திறந்து பாக்குறீங்க. அதுல வலது கை கிளவுஸ் இருக்கு. அதே நொடி ஃபோன் பண்ணி கூட கேட்க தேவையில்ல. உங்க நண்பர்கிட்ட இருக்கிற பாக்ஸ்ல இடது கை கிளவுஸ் தான் இருக்கும்னு உங்களால 100% உறுதியா சொல்ல முடியும். இதுதான் பிணைப்பு. ஆக சூப்பர் பொசிஷன் அப்புறம் என்டாங்கிள்மெண்ட், இந்த 2 விசித்திரமான சக்திகளும் ஒன்னு சேரும்போதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டரோட உண்மையான பிரம்மாண்டமான பவர் வெளிப்படுது. இதோட தாக்கம் நம்ம உலகத்தை எப்படியெல்லாம் மாத்த போகுது? இந்த சக்தியோட அளவை புரிஞ்சிக்க நான் சொல்றத கவனமா கேளுங்க. வெறும் 300, ஆமா 300 பிணைக்கப்பட்ட கியூபிட்ஸை வச்சு இந்த முழு பிரபஞ்சத்துல எத்தனை அணுக்கள் இருக்கோ அதை விட அதிகமான கணக்கீடுகளை ஒரே நொடியில செய்ய முடியும். இது நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இல்லையா? சரி, இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு கம்ப்யூட்டர் எப்படிதான் வேலை செய்யுது? ரொம்ப சிம்பிளா 4 ஸ்டெப்ஸ்ல சொல்லிடலாம். முதல்ல இனிஷியலைசேஷன், எல்லா கியூபிட்ஸையும் 0ங்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு கொண்டு வருது. ரெண்டாவது சூப்பர் பொசிஷன்,
நம்ம பார்த்தோமே, ஒரே நேரத்துல எல்லா சாத்தியமான நிலைகளுக்கும் அதை மாத்துறது. 3வது கம்ப்யூட்டேஷன். இந்த சூப்பர் பொசிஷன் நிலையில தான் நம்ம அல்காரிதம் வேலை செஞ்சு கணக்குகளை போடும். 4வது கடைசியா மெஷர்மெண்ட். நாம முடிவை பார்க்கும்போது அந்த எல்லா நிலைகளும் மறைஞ்சு நமக்கு தேவையான ஒரே ஒரு உறுதியான பதில் மட்டும் கிடைக்கும். இது லட்சக்கணக்கான வழிகள்ல இருந்து சரியான ஒரு வழியை அடுத்த நொடியை கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்போ இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்ட 4 முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். பிட், இது நம்ம சாதாரண கம்ப்யூட்டரோட 0 அல்லது 1. கியூபிட், இது குவாண்டம் கம்ப்யூட்டரோட 0, 1 அல்லது ரெண்டுமே. சூப்பர் பொசிஷன், ஒரே நேரத்துல பல நிலைகள்ல இருக்கிறது. கடைசியா என்டாங்கிள்மெண்ட், எவ்ளோ தூரத்துல இருந்தாலும் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு. அறிவுடையார் எல்லாம் உடையார்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அந்த வகையில குவாண்டம் கம்ப்யூட்டிங் அன்னோது அறிவோட அடுத்த பெரிய எல்லை. இது வெறும் ஒரு கருவி கிடையாது. பல வருஷமா தீர்க்கவே முடியாத நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்க, பருவநிலை மாற்றத்துக்கு தீர்வு காண, ஏன் இந்த பிரபஞ்சத்தோட பெரிய பெரிய ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சிக்க நமக்கு கிடைக்க போற ஒரு திறவுகோள். கடைசியா ஒரு கேள்வி உங்களை நோக்கி. மருத்துவம், பருவநிலை மாற்றம், வறுமைன்னு நம்ம முன்னாடி எத்தனையோ பெரிய சவால்கள் இருக்கு. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிற அளவற்ற சக்தி உங்க கையில கிடைச்சா, மனிதகுலம் சந்திக்கிற எந்த பெரிய பிரச்சனைக்கு நீங்க முதல்ல தீர்வு காண முயற்சி பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி.